ஊழலை ஒழிக்க வந்த உத்தமன் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு டிமானிட்டைசேஷன் கொண்டு வந்தாரு மோடி அவர்கள். 100 நாளைக்குள்ள கருப்பு பணத்தை நான் ஒழித்து கட்டலனா என்ன நடுரோட்ல வச்சு தீய வச்சு கொள்ளுங்க அப்படின்னு சவால் விட்டவர் தான் நரேந்திர மோடி அவர்கள். இந்த இந்தியன் எக்ஸ்பிரஸ் நாளிதழ்ல ஒரு கட்டுரை வந்திருக்குது. 2024-25 ஆண்டுக்கான அந்த நிதியாண்டு இந்த காலகட்டத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 37% அளவிற்கு 500 ரூபாய் நோட்டு இருக்கு இல்லையா, அதனுடைய கள்ள நோட்டு அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் வந்திருக்குது. அது மட்டும் இல்லாம அதிகமாக 2000 ரூபாய் நோட்டு பதுக்கி வைக்கப்படுகிறது அப்படிங்கறதுக்காக தான் அந்த நோட்டையும் திரும்ப பெற்றாங்க. இப்ப சமீபத்தில் சந்திரபாபு நாயுடு சொல்றாரு 500 ரூபாய் நோட்டையுமே நம்ம திரும்ப பெறணும், ஏன்னா ஊழலை ஒழிக்க முடியல, அந்த பணத்தை தான் நிறைய பதுக்குறாங்க அப்படின்னு. இப்ப ஊழலை ஒழிக்க வந்த உத்தமனுடைய செயல்பாடுகள் என்ன ஆச்சு, அவருடைய வீரவசனங்கள் என்ன ஆச்சு, அவருடைய சவால் என்ன ஆச்சு அப்படிங்கிற கேள்வி. இந்த டிமானிட்டைசேஷன் அப்படிங்கறத கொண்டு எத்தனை அப்பாவி ஏழை மக்கள், எத்தனை நடுத்தர சிறு குறு வணிகர்களுடைய வாழ்க்கையை நம் மோடி அவர்கள் நாசமாக்குனாரு. அவர்களுடைய நண்பர்கள்லாம் நேரடியாக பேங்க்ல போய் பணத்தை மாத்திக்கிட்டாங்க. அந்த காலகட்டத்தில் பெரிய பணக்காரர்களான பெரும் பணக்காரர்கள்லாம் இருக்கிறாங்க. இப்போ ஒண்ணுமில்லாம போன அந்த ஏழை மக்களுக்கான நீதி எங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இதை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.